நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. இன்னல் ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. எல்லா புகழும் என்னையும் உங்களையும் படைத்து பரிபாலிக்கும் வல்ல நாயனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு. உயிருக்கு உயிரான உயிரின் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, குழந்தை வளர்ப்பை பற்றிய தொடரை நாம் பார்த்து வருகிறோம். குழந்தையை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் பெற்றோர்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அந்த விளைவுகள் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகளையெல்லாம் ஏற்படுத்துகிறது என்பதை பற்றிய சில குறிப்புகளை சென்ற நிகழ்வுகளிலே நாம் பார்த்தோம். அதில் அந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கும்போது 3 வயதிலிருந்து 7 வயது வரை அந்த குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்பதை பற்றிய சில குறிப்புகளை பார்த்தோம். இதிலும் கூட நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், குழந்தைகளை கண்டிப்பாக 7 வயது வரை அடிக்கவே கூடாது என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். சில நேரங்களிலே பெற்றோர்களுக்கு கோபம் ஏற்படும். உண்ணவே மாட்டேன் என்கிறான், ஒரு நாள் முழுக்க எதையும் சாப்பிடவே மாட்டேன் என்கிறானே, நான் அடிக்காமல் என்ன செய்வது, அடித்து தான் ஊட்ட வேண்டியது இருக்கிறது, எங்காவது கொண்டு போய் அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்று பெற்றோர்கள் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முறையை பார்க்கிறோம். குழந்தை சாப்பிடவில்லை என்றால், பசி எடுத்தால் கண்டிப்பாக எந்த குழந்தையாக இருந்தாலும் சாப்பிடத்தான் செய்யும். அந்த குழந்தைக்கு பிடித்தமான உணவை நாம் கொடுக்கவில்லை என்று தான் அர்த்தம். ஒன்று, குழந்தைக்கு என்ன பிடிக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. ஒன்று. இன்னொன்று என்னவென்றால், அந்த குழந்தைக்கு பிடித்தமான ஒரு உணவை கொடுப்பதாக இருந்தால், தட்டு இருக்குது பாருங்க, சாப்பாடு தட்டு, அந்த தட்டு கொஞ்சம் டிசைனாக இருந்தாவே அந்த குழந்தைகள் அந்த உணவை சாப்பிடுமா. அந்த டிசைனை பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிடும். அதே போல் அந்த குழந்தைகளுக்கு ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சுட்டு அப்படியே நம்ம நவுண்டு வந்துடுறது, ஏய் அதை தொடக்கூடாதுன்னா அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அதை தான் போய் தொடும். அது குழந்தைகளுடைய இயற்கையான ஒரு நிலை. அதே போல் ஒரு பொருளை வச்சு நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டோன்னு சொன்னால் எடுக்கிறேன் டக்குன்னு அந்த பொருளை எடுத்து ஓடிட்டு போயிடும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும். அதற்கு பிடித்தமான உணவு என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லது இது போன்ற அலங்காரம் உள்ள அழகாக மின்னக்கூடிய ஒரு தட்டுகளில் அல்லது விரிப்புகளில் அந்த உணவுகளை போட்டு சாப்பிட வைக்க வேண்டும். அந்த குழந்தை எதை விரும்புகிறது என்பதை தெரிந்து அதற்கு தகுந்தவாறு நாம் நடந்து கொண்டால் அது கண்டிப்பாக என்ன செய்யும், சாப்பிட ஆரம்பிக்கும். அதற்காக அடித்து தான் சாப்பிட கொடுக்க வேண்டும் என்பதல்ல. இதற்கு இன்னொரு காரணத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், பெற்றோர்கள் ஆரம்பமாக குழந்தையிற்கு பால் கொடுக்கிறார்கள் பாருங்களேன், 2 வயது வரை பால் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அன் யுத்திம்ம ர்லாஆ என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். 2 வருடம் பரிபூரணமாக பால் கொடுக்கப்பட வேண்டும் என்பது. இந்த விஷயத்தில் நாம் கோட்டை விடுவதனால், கவனம் குறைவாக இருப்பதனால தான் இந்த உணவு விஷயங்கள்லையும் குழந்தைகள் கவனக்குறைவாக இருக்கிறது. மருத்துவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள், எந்த குழந்தை ஆரம்பமாக நல்ல விதமாக பால் அருந்தி 2 வருடம் பூர்த்தியாக பால் அருந்தி இருந்ததோ அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல உணவுகளையே அது தேர்ந்தெடுக்கும் போதே அந்த குழந்தை நல்ல உணவை தேர்ந்தெடுக்கும். நாம் என்ன செய்கிறோம், குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் பொழுது 1 மாதம் கொடுப்பது என்பது நம்முடைய தாய்மார்களுக்கு மிக அபூர்வமான ஒரு செய்தி. 20 நாள் 30 நாள் ஆனதற்கு பிறகு என் குழந்தை பால் குடிக்க மாட்டேன் என்கிறது. பால் என்னிடத்தில் இல்லை. அங்கே மருத்துவரிடத்தில் சென்று அந்த மருந்து இந்த மருந்து அது இது கண்டது கடியதை வாங்கி சாப்பிட்டு கடைசி நோயில் கொண்டு போய் விட்டு விடுகிறது. செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா, மருத்துவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி, ஒரு பகுதியிலிருந்து பாலை கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆரம்பமாக அந்த தாயினுடைய மடுவிலிருந்து வரக்கூடியவை என்னவென்றால் கொழுப்பு தான் வரும். இந்த கொழுப்பை அந்த குழந்தை உட்கொண்டு கொண்டு இருக்கும் பொழுது சடார் என்று தாய் என்ன செய்வாள், 2வது பகுதியிலே கொண்டு வைத்து விடுவார்கள். 2வது பகுதியிலே கொண்டு போய் வைக்கும்போது அங்கும் முதலில் வருவது என்ன, கொழுப்பு தான் வரும். அதையும் அந்த குழந்தை உட்கொண்டதற்கு பிறகு அது வயிறு நிறைந்து விட்டது என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிடும். மீண்டும் மீண்டும் கொடுத்தால் அது குடிக்காது. அன்று பூரா அதுக்கு வயிறு நிறைந்தது போன்று ஆகிவிடும். கொழுப்புக்கு பிறகு வரக்கூடிய அந்த உணவு இருக்கிறது பாருங்களேன், அதுதான் ஆரோக்கியமானது, அதுதான் அந்த குழந்தைக்கு தேவையானதும் கூட. அது அல்லாமல் நாம் உடனே அவசரப்பட்டு இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதி, அந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி இப்படி மாற்றி அமைப்பதன் மூலமாக அந்த குழந்தைகளுடைய வயிறு சடார் என்று நிறைந்து விடுவது போன்று காமித்து விடுகிறது. பசி இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. எனவே அந்த குழந்தை நாள் முழுக்க பசியோடு கூட கிடக்குமே தவிர உண்ணாமல் அது இருந்து விடுகிறது. இந்த முதல் தவறை நாம் செய்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான்.
ஆக குழந்தைகள் உண்ணவில்லை என்பதற்காக அந்த குழந்தைகளை என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. ஏன் உண்ண மாட்டேன் என்கிறார்கள் என்பதற்குண்டான காரணங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லையேல் மருத்துவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அடித்து அவர்களை உண்ண வைப்பது என்பது விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். ஏனென்றால் எந்த குழந்தை அதிகம் 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 அடி வாங்குகிறதோ அந்த குழந்தை ரவுடியாகத்தான் மாறும், கேடியாகத்தான் மாறும், மிக மோசமான நிலைக்குத்தான் மாறும். இப்படிப்பட்ட நிகழ்வுகளைத்தான் காலங்காலமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். எனவே குழந்தைகளை அடிக்கக்கூடாது. மிக கவனமாக அன்பாக அந்த குழந்தையை அரவணைத்து செய்ய வேண்டும். குறிப்பாக 7 வயது வரை அப்படி நாம் நடந்து கொள்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது 8வது வயது 10வது வயது வரை நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை நாம் பார்ப்போமே. ஆனால் இந்த வயதும் அதே போன்று 3 வயது 7 வயதிலிருந்து வளர்க்கக்கூடிய அந்த பரிமாற்றமே அப்படியே தான் அந்த குழந்தைகளிடத்திலே காணப்படும். என்றாலும் கூட விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும். எது எடுத்தாலும் விளையாடுவதற்குண்டான பொருள்களை சேகரிப்பது, விளையாடக்கூடிய சிந்தனை, படிப்பதற்கு நாம் எதை எடுத்து சொன்னாலும் அது விளையாடக்கூடிய சிந்தனை, இப்படியே விளையாட்டு சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வயது தான் 8லிருந்து 10 வரை. அவர்களுக்கு விளையாடுவதற்கென்றே கூடுதலான நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும். கூடுதலான நேரங்களை ஒதுக்க வேண்டும். படிப்பில் அதிக கவனம் செலுத்துவதில்லை, மறந்துவிடும், மறதி ஏற்பட்டுவிடும். மறதி ஏற்படுவது இயற்கை, சாதாரணமாக எல்லோருக்கும் ஏற்படக்கூடியதுதான் மறதிங்கிறது. கல்விக்கூடத்திற்கு செல்கிறான், இவன் 10வது வகுப்பு 10, அவனுக்கு வயது 10 ஆகிறது, 4வது வகுப்பு 5வது வகுப்பில் படிப்பான், குறைந்த மார்க் எடுக்கிறான், மறந்து படித்துவிட்டு சென்றவன் மறந்து விட்டான், விளையாட்டாக படித்ததனால் இப்படி ஆகிவிட்டது என்று நம்மளுடைய பெற்றோர்கள் எத்தனையோ பேர் சொல்வார்கள். மார்க்கை வைத்து நாம் குழந்தைகளை எடை போடுவதின் காரணமாகத்தான் குழந்தைகளை மோசமான நிலைக்கு நாம் கொண்டு சென்று வருகிறோம். மார்க்கை வைத்து எடை போடவே கூடாது. மார்க்கை வைத்து எடை போடக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்பொழுது என்ன ஆகிறது, ஒவ்வொருவர்களையும் வைத்து நாம் பார்க்கிறோம். இந்த மதிப்பெண் அதிகமாக எடுத்திருக்கிறான், இந்த மதிப்பெண் குறைவாக எடுத்திருக்கிறான், நம்முடைய குழந்தை அதிகமாக மறதியில் இருக்கிறது என்று. மறதி இயற்கையாக ஒன்று. விளையாட்டுத்தனமாக நம்முடைய குழந்தைகள் சில நேரங்களில் என்ன செய்யும், இது போன்ற விஷயங்கள் ஈடுபடத்தான் செய்யும். இந்த விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது. மாறாக அவர்களுக்கு விளையாடுவதற்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். அந்த விளையாட்டும் எப்படி தெரியுமா இருக்கும், ஆராய்ச்சி பூர்வமாக சில குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும், அதிகமாக ஆராய ஆரம்பித்துவிடும். இப்படி ஆராய்வதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு அறிவு வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு படிப்பை எடுத்துக்கொண்டாலும் விளையாட்டாகவும் எடுக்கும், ஆராய்ச்சியாகவும் எடுக்கும். எதை கேட்டாலும் கேள்விகள் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த பருவம்தான் இந்த 10 வயது உள்ள பருவம். நாம் பஸ்ஸிலே சென்றாலும் சரி, நடந்து சென்றாலும் சரி, எங்கு சென்றாலும் சரி, எதையாவது பார்த்தால் இது என்ன, அது என்ன, இந்த ஊர் பெயர் என்ன, இது ஏன் இங்கே வைத்திருக்கிறார்கள், இது ஏன் இங்கே இருக்கிறது, இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, அதை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, இதை ஏன் பார்க்கக்கூடாது என்கிறீர்கள், இதை ஏன் எடுக்கக்கூடாது என்கிறீர்கள். இப்படியே கேள்வி கணைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் அந்த வயது. எனவே தான் இந்த வயதுக்கு என்ன சொல்கிறார்கள், ஆராய்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய வயது. விளையாட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஆர்வமும் இருக்கும், ஆராய்ச்சி பூர்வமாகவும் இருக்கும். கேள்விகள் அதிகமாக எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்வோம்? ஏண்டா ஒரே தொணண்டுக்கிட்டு இருக்கிற, சும்மா ஒரு இடத்துல உட்காரண்டா, அந்த பிள்ளை எப்படி அமைதியாக இருக்குது பாரு, ஏன் நீ தொணண்டுக்கிட்டு இருக்கிறா என்று அந்த குழந்தையினுடைய ஆராய்ச்சியை, அறிவை, கேள்வி கேட்கக்கூடிய அந்த தன்மையை மடக்கி விடுகிறோம், ஒடுக்கி விடுகிறோம். அந்த பிள்ளையினுடைய அறிவை நாம் மழுங்கடிக்கிறோம். அந்த குழந்தை கேள்வி கேட்கும்போது நாம் கோபப்படாமல் அதற்கு பதில் சொல்லி கொண்டே இருப்போமேயானால் அந்த குழந்தைக்கு அறிவு வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். கேள்விகளை எழுப்பதான் ஆராய்ச்சியிலே, அறிவிலே முத்தக்கூடிய நல்ல ஒரு பண்பாடு, ஒரு நிலைகள் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த வயதை நாம் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. இதில்தான் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை. சமையல் கட்டில் இருப்போம், ஏமா அந்த எண்ணெயை கொண்டு ஊற்றுறீங்க, ஏமா இதை அடுப்பை இப்படி திருப்புறீங்க, இந்த பக்கம் திருப்பினா என்னம்மா, இப்படி ஒவ்வொரு கேள்வியாக கேட்கும். உனக்கு எதுக்குடா தேவை, நீ அங்கே போடா, நீ படிக்கிற வேலையை பாரு, நீ படிக்கிற பிள்ளை, உனக்கு எதுக்கு இங்கே என்று நாம் விரட்டி விடுவோம். கேள்விகள் கேட்கும்போது எந்த கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அந்த அடிப்படையில் தான் சொல்ல வேண்டும். எந்த அடிப்படையில் அந்த குழந்தை கேட்கிறது என்பதை புரிந்து கொண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு முறையாக பதில் சொல்ல வேண்டும். ஒரு குழந்தை என்ன செய்து விடுகிறது, செக்ஸ்னா என்னம்மான்னு கேட்டுருது. குழந்தைகள்கிட்ட கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும்னு சொல்லி மருத்துவர் சொல்லி கொடுத்துருக்கிறாருங்கிறதுனால தகப்பை என்ன செய்கிறாரு, புள்ள இப்படி கேட்டு போட்டுச்சே, நமக்கு மருத்துவர் என்ன சொன்னார், விளக்கமாக சொல்லணும்னு சொல்லிட்டாருங்கிறதுனால செக்ஸ்னால் என்னான்னு சொல்லி ஒரு மணி நேரம்
குழந்தைக்கு விளக்கம் கொடுத்துட்டார். விளக்கம் கொடுத்த பிறகு அந்த குழந்தை என்ன கேட்குது, இந்த கட்டத்துக்குள்ளே இவ்வளோ விஷயத்தையும் எப்படிமா போட முடியும் அப்படின்னு கேட்குது. ஆனா பெண்ணாங்கிற செக்ஸை கேட்டிருக்கிறாங்க. அதில் ஆண்டு போடணும் அல்லது பெண்ணுன்னு போடணும். இதுதான் அதுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இவர் 1 மணி நேரம் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். அப்போ என்ன கேள்வியை கேட்கிறது, எதற்காக கேட்கிறது, எந்த மாதிரி சூழ்நிலையில் கேட்கிறது என்பதை புரிந்து அதற்கு தகுந்தவாறு பதில் கொடுக்க வேண்டும். எதையோ கேட்டுட்டுங்கிறதுனால அத்தனை பதிலையும் நாம் சொல்லிடவும் கூடாது. எனவே கேள்விகள் கேட்கக்கூடிய அந்த பருவத்தில் அந்த குழந்தைகளுக்கு தகுந்தவாறு உள்ள பதில்களை அதோடு அன்பு கலந்த நிலையில் கேட்டுட்டு, எரிச்சலாக இருக்குது சடான்னு ஒரு பதிலை சொல்லி என்ன செஞ்சுறது, சட்டுன்னு முடிச்சிடுறது, எதையாவது ஒரு சொல்லி நிறுத்திடுறது. ஏன்னா இது சாதாரணமாக சொல்லும்போது இலகுவாக இருக்கும், எனக்கு நடைமுறையில் நமக்கு அது சிரமமாக தெரியும். என்னுடைய குழந்தை என்னிடத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும், நானோ வேறு துறையில் இருந்து கொண்டிருப்பேன், ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தி கொண்டிருப்பேன், அல்லது இன்னொரு இடத்தில் ஃபோன் பண்ணுவதற்காக இருப்பேன், அல்லது பசியோடு இருப்பேன், வேறு ஏதாவது வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பேன். இந்த நேரத்தில் இந்த குழந்தைகள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது நான் என்ன செய்வேன், சடார்னு முறிப்பதற்கு, ஏதாவது ஒரு நறுக்குன்னு ஒரு பதிலை சொல்லி நிறுத்துவதற்கு நான் முயற்சி செய்வேன். அந்த முயற்சி என்ன விளைவை கொண்டு போய் ஏற்படுத்தும் என்றால், என்னுடைய குழந்தையினுடைய அறிவை நான் தடுக்கிறேன், அறிவு வளர்ச்சியை நான் தடுக்கிறேன் என்ற நிலைக்குத்தான் அது கொண்டு போய் விட்டுவிடும். எனவே ஆராய்ச்சி செய்யக்கூடிய விளையாட்டு பருவமாக இருக்கக்கூடிய இந்த வயதிலே அந்த குழந்தைகளுக்கு கேள்வி கணைகள் அதிகமாக இருக்கும். அதற்கு தகுந்தவாறு சரியான கேள்விகளை அதே நேரத்தில் இந்த நேரத்தில் தான் என்ன செய்ய வேண்டும், நரகம் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, ஏன் நரகத்திற்கு போகிறார்கள், ஏன் சொர்க்கத்துக்கு போகிறார்கள், மார்க்கம் ஏன் இந்த நிலை ஏற்படுத்தியிருக்கிறது, அல்லாஹ்வினுடைய தன்மைகள் என்ன, அவன் அர் ரஹ்மானாகவும் இருக்கின்றான், அர் ரஹீமாகவும் இருக்கின்றான், அளவற்ற அருளாளன், அவன் நிகரற்ற அன்புடையோன், நல்லோர்களை அவன் இந்த உலகத்திலே அரவணைக்கிறான், தீயோர்களையும் அரவணைக்கிறான், நாளை மறுமையிலே தீயவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பான், நல்லவர்களை எந்த நிலையில் வைத்திருப்பான் என்பது போன்ற நெகட்டிவான பாசிட்டிவான விஷயங்களை முறையாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்வது. அதற்காக வேண்டி ஒரேடியாக நெகட்டிவான விஷயங்களாக சொல்வது என்றல்ல, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் சொல்வது என்றல்ல, 7 வயது வரை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் பாசிட்டிவான விஷயங்களாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு 2ஐயும் இணைத்தால் போல் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த பருவம் தான் 10 வயது உள்ள பருவம். இந்த பருவத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது என்ன, தொழவில்லை என்றால் அவர்களை இலேசாக அடித்து தொழ வைக்கணும். அடித்து என்பதை விட கண்டித்து தொழ வேண்டும் நீ என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் 7 வயதிற்கு முன்னதாகவே அவர்களுக்கு அத்துணை பயிற்சிகளையும் கொடுத்திருக்கிறோம். 7 தாண்டி 10 வரைக்கும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோம். அப்படியும் அந்த குழந்தை தொழாமல் கண்டிப்பாக இருக்காது. இந்த முறைகளை கடைபிடித்திருந்தால், எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து செயல் வடிவமும் கொடுத்திருப்போமேயானால் நிச்சயமாக அந்த குழந்தை அப்படி இருக்காது. ஏனென்றால் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஏரியாக்களிலே நாம் பார்ப்போமேயானால் ஒட்டுமொத்த மக்களும், ஆண்களும் பெண்களும் சரி, 99% என்றல்ல 100% மக்களும் தொழுகையாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ இடங்களை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய சொல்லும் செயலும் அப்படி அமைந்திருப்பதினால் அந்த பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு வந்து விடுகிறது. எனவே 10 வயதாகியும் தொழவில்லை என்றால்தான் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு, லேசான முறையில் அடிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதோடு அந்த வயதிலே படுக்கையை பிரித்து விட வேண்டும். 10 வயது நிறைந்து விட்டது என்றால் தாயோடு தகப்பனோடு படுக்கக்கூடிய அந்த நிலை அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது. படுக்கையை பிரித்து விட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலையை இன்று நாம் சொல்வதென்றால் காலகாலமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளை நாடகங்கள்லையும் படங்கள்லையும், ஏன் ஒவ்வொரு நாளும் தினசரி இதழ்களில் நாம் பார்க்கும் பொழுது மிக அசிங்கமான கொடூரமான செய்திகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதை பேசுவதற்கே வாய் கூசும். பெற்றெடுத்த குழந்தைகளோடு பெற்றோர்கள் தவறாக நடக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு காலகட்டம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போன்று படுக்கையிலிருந்து அவர்களை பிரித்து வைக்க வேண்டும். என்றால் நமக்கு தனி ரூம், அவர்களுக்கு தனி ரூம், அல்லது அவங்களுக்கு தனி பாய், நமக்கு தனி பாய், பக்கத்தில் படுக்க வைக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதை நாம் அதிலே கடைபிடிக்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் பார்ப்போமையானால் 11 வயதிலிருந்து 16 வயது வரை உள்ள ஒரு விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இந்த வயது எப்படிப்பட்ட வயதுன்னா, அறிவு நல்ல அதிகமான வளர்ச்சி ஏற்படக்கூடியது. அவர்களிடத்திலே அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும், தெளிவு இருக்கும், தேர்ச்சியும் இருக்கும்.
அதிக அறிவு உள்ளவர்களாக இருப்பார்கள், தெளிவுள்ளவர்களாக இருப்பார்கள், தேர்ச்சி உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆற்றலும் அவர்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் அதுக்கு நேர் மாற்றமான மடமையும் அவர்களிடத்தில் இருக்கும். அறிவு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சில விஷயங்களை அறிவுபூர்வமாக அந்த குழந்தைகள் செய்யும், சில விஷயங்களை மடமைத்தனமாக செய்யும். சில விஷயத்தில் ஆற்றல் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஆர்வம் அதிகமாக இருக்கும், துணிச்சலாக செய்யும். சில நேரங்களில் சோம்பலாக நான் போக மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேன், நான் இருக்க மாட்டேன் என்று அது மறுக்கும். இன்னும் சில விஷயங்கள் அது தெளிவான முறையில் செய்யும், ஒரு விஷயத்தை நல்ல தெளிவாக புரிஞ்சு செய்யும். சில நேரங்களிலே அவர்களிடத்தில் குழப்பமும் ஏற்படும், சில நேரங்களில் அவர்களிடத்தில் சில விஷயத்தில் தேர்ச்சி ஏற்படும், சில விஷயங்களில் தோல்வி ஏற்படும். இந்த 4 விஷயங்களுக்கும் 4 எதிர்புறமான விஷயங்கள் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்துவிடக்கூடாது, அறிவான விஷயங்களை செய்யும் பொழுது அது வாட்டில் விட்டுறது, மடமையான விஷயத்தை செய்யும்போது மடப்பயிலன்னு சொல்லி திட்டுறது, தெளிவான ஒரு விஷயங்களை சொல்லும்போது கண்டுகொள்ளாமல் இருந்து விடுவது, அதே நேரத்தில் குழப்பமாக செய்யும்போது சரியான குழப்பத்தில் இருக்கிறியே என்று அவர்களை திட்டுவது, நல்ல மதிப்பெண் எடுக்கும்போது அவர்களை பாராட்டாமல் தோல்வி அடைந்ததற்கு பிறகு அவர்களை ஏசுவது, இதுபோன்ற விஷயங்கள். நல்ல சுறுசுறுப்பாக சில பணிகளை செய்து கொண்டிருக்கும்போது அவர்களை பாராட்டாமல் ஏதாவது சில விஷயங்களை செய்ய மாட்டேன் என்று மறுக்கும் பொழுது சோம்பலாக இருக்கும்போது அவர்களை ஏசுவது, இந்த நிலையை நாம் கடைபிடிக்க கூடாது. இதற்கு மாற்றமாக நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த குழந்தைகளிடத்திலே அறிவு அதிகமாக இருந்து நல்ல பணிகளை செய்யும் போது அவர்களை பாராட்ட வேண்டும். ஆற்றலான காரியங்களில் நல்ல சுறுசுறுப்பான விஷயங்களில் ஒரு கடைக்கு போயிட்டு வரான்னா உடனே போயிட்டு வரான், வெரி குட், மாஷா அல்லா, நல்ல பிள்ளை, நல்ல விஷயத்தை செஞ்சா, சொன்ன உடனே செஞ்சா, நீ தான் என் தங்கமான பிள்ளை என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு பரிசை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு மிட்டாய் கொடுக்க வேண்டும், அல்லது கன்னத்தில் முத்தமாவது கொடுக்க வேண்டும், ஏதாவது அவர்களை பாராட்ட வேண்டும். ஆற்றலான ஒரு சுறுசுறுப்பான ஒரு காரியத்தில் செய்தால், தெளிவான ஒரு முடிவை எடுத்தால், பரீட்சையில் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தால் அவர்களை என்ன செய்ய வேண்டும், வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும். அதே நேரத்தில் நேர் ஆப்போசிட்டான விஷயங்களை செய்யும் பொழுது அவர்களை நாம் என்ன செய்து விடக்கூடாது, மட்டம் தட்டி விடக்கூடாது. இந்த வயதிலேயும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அவர்களை மட்டம் தட்டாமல் அவர்கள் ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய விஷயங்களை பாராட்டி, தம்பி நல்லா பாரு, தமிழில் நீ 100 மார்க் எடுத்திருக்கா, மேக்ஸில் 80 எடுத்திருக்கா, சயின்ஸில் 70 எடுத்திருக்கா, இங்கிலீஷில் மட்டும் ஏமா 40 எடுத்திருக்கிறா, இந்த 4லையும் நல்ல மதிப்பெண் படுத்திருக்கீங்களா பார்த்தீங்களா, அதே மாதிரி அடுத்த எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், இங்கிலீஷில் நீங்கள் 100 எடுக்க போகிறீங்க. இது நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு, கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க. எப்படி சொல்லணும், அவங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தணும். நீங்கள் 100 மார்க் நீ எடுப்பா தம்பி, நீ ஒன்றும் யோசிக்காத, இதில் மார்க் குறைஞ்சிட்டுன்னு சொல்லி நீ கவலைப்படாத, நீ அழாத, இப்படி எங்கே பெற்றோர்கள் சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி நிலைகளை நம்ம பார்க்கவே முடியாது. எந்த மார்க்கு குறைவாக இருக்கிறதோ அதை வச்சு திட்டி பொட்டியில் அள்ளிடுவாங்க. என்னென்ன ஏச வேண்டுமோ அத்தனையும் விஷயத்தை பேசிவிடுவார்கள். நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடியதை பாராட்டாமல் குறைந்த மதிப்பெண் எடுத்திருக்கிறத வச்சு அந்த பிள்ளையை நம்ம ஏசக்கூடாது. மாறாக அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வயது தான் இது. பாராட்டுதலை அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய வயது. சுருக்கமாக சொல்வதென்றால், என்னை பெற்றோர்கள் பாராட்ட வேண்டும், என்னை எல்லோரும் புகழ வேண்டும், நான் எங்கு சென்றாலும் எனக்கு மதிப்பாக இருக்க வேண்டும், நான் யாரை பார்த்தாலும் இன்னாருடைய மகனா, இன்ன பாடம் படிச்சிருக்கீங்களா, இப்படியா என்று என்னை புகழ வேண்டும் என்றே அந்த குழந்தைகள் எப்போதும் எண்ணக்கூடிய ஒரு நிலை. இதை நாம் விட்டுவிட்டு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பாராட்டுதல்களை விட்டுவிட்டு அவர்களை கண்டிக்க நாம் ஆரம்பித்து விடுவோமேயானால் நமக்கு மோசமான விளைவை தான் அந்த குழந்தையின் மூலமாக நாம் சந்திக்க வேண்டியது வரும். இன்னும் சில இடங்களில் என்ன ஏற்படுகிறது, ஒரு உளவியல் மருத்துவர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது சொல்கிறார், என்னிடத்தில் ஒரு பேஷண்ட் கொண்டு வந்தார்கள். எப்படி என்றால், அவருக்கு வயது 25 வயதாகிறது. நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறார், நல்ல வசதி வாய்ப்போடு செல்வாக்கோடு இருக்கிறார், பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்வதென்றால், பெற்றோர்களுக்கென்று தனி வீடே அவர் கட்டி கொடுத்து விட்டார். வெளிநாட்டிலே இருக்கிறார், நல்ல சந்தோஷமாக இருக்கிறார், எந்த குறையும் உடல் ரீதியாக அவருக்கு எதுவுமே இல்லை. ஆனால் திருமணம் என்று சொன்னதும் அவர் திணறி விடுகிறார். எனக்கு திருமணமே வேண்டாம், நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன்
திருமணத்தை பற்றி பேசினாலே எனக்கு உடம்பெல்லாம் கைகாலெல்லாம் அப்படி உதற ஆரம்பித்து விடுகிறது, பதறி விடுகிறது என்று அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார். பதற ஆரம்பிக்கிறது என்று சொல்லுகிறார். ஏன்? மருத்துவ ரீதியாக சோதனை செய்யப்படுகிறது. இவருக்கு ஏதாவது ஆண்மை குறைவு இருக்கிறதா, அல்லது உடல் ரீதியான ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா, நரம்பு சம்பந்தமான ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா என்று ஆராய்கிறார்கள். எந்த குறையும் கிடையாது. இந்த விஷயத்தை சொல்லும்போது அவருக்கு பதறி விடுகிறார். ஏற்கனவே நான் சொன்னேன் பாருங்களேன், ஆள் மனது பற்றிய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நான் பிறகு சொல்வேன் என்று. இந்த ஆள் மனது சம்மந்தப்பட்ட விஷயத்தை உளவியல் மருத்துவர் அதை யோசிக்கிறார். இவருடைய ஆள் மனதில் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சிறு வயதிலேயே, குழந்தையை உண்டாகி இருக்கும் போதே ஆள் மனது பாதிப்பு ஏற்படும். 3 வயதிலிருந்து 7 வயது வரைக்கும் ஆள் மனதிலே அதிகமாக பதிவு ஏற்படும். இந்த பதிவுகள் தான் அவர்களுடைய எதிர்காலத்தையே பாதிக்கும். நல்ல விதமான நிலைக்கு கொண்டு வருவதும் அவர்களை பாதிக்கக்கூடியதும் இந்த ஆள் மனதில் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான். என்ன? இந்த மருத்துவர் என்ன செய்கிறார்? இந்த உளவியல் மருத்துவர் இந்த மாணவன், இந்த 25 வயது உள்ள இளைஞனை தூங்க வைக்கிறார். ஏதோ ஒரு மருத்துவம் செய்து அவர் விதமான நிலைகளை கொண்டு வந்து ஆள் மனதை அறிந்து கொள்வதற்காக தூக்கத்திலே அவரை போட்டு விடுகிறார். தூங்கியதற்கு பிறகு அவருடைய மனதிலிருந்து அப்படியே சில செய்திகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். எடுத்துக்கொண்டே வரும்போது என்ன வருகிறது தெரியுமா? அவர் சிறு வயதாக இருக்கும்போது ஒரு பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. என்ன பாதிப்பு என்றால், நல்ல கல்வி கற்கக்கூடிய மாணவன், எல்லா விஷயங்களையும் முதல் தரமாக எடுக்கக்கூடியவன். கல்விக்கூடத்திலே அவன் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறான். முதல் மதிப்பெண் பெற்றதும் வேகமாக வீட்டுக்கு வருகிறான். சந்தோஷமாக அம்மாவையும் அப்பாவையும் கட்டி அணைத்து, அம்மா நான் நல்ல மார்க் எடுத்திருக்கிறேம்மா, அப்பா நான் நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன், நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்பா அம்மா என்று சொல்லும்போது, டேப்பா பெரிய ஃபஸ்ட்டு எடுத்தான், துறப்ப எத்தனையோ பேர் நல்லா படிக்கிறான், நீ என்னத்தை நல்லா படித்த என்று உடனே அவனுடைய அந்த ஆர்வத்தை அப்படியே மடக்கி அவனை கட்டி அணைக்காமல், அவனுக்கு ஆறுதல், அவனுக்கு பாராட்டுகளை சொல்லாமல் அவனை இப்படியே மட்டம் தட்டி விட்டார்கள். நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டார். அந்த பெற்றோர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? கெட்ட எண்ணம் கூட கிடையாது. வேணா பெற்றோர்களுக்கு கெட்ட எண்ணம் ஏற்படுவது ஒரு சிலரை தவிர 99% மக்களுக்கு அந்த எண்ணம் ஏற்படாது. என்ன எண்ணம்? இவன் நல்லா படிக்கிறான், நல்ல மதிப்பெண் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டிட்டா, அடுத்து 10th மார்க்கு குறைவாக எடுத்துருவானே, +2 மார்க்கு குறைவாக எடுத்துருவானே, அதனால் அவனை பாராட்ட வேண்டாம், இன்னும் அவனுக்கு ஆர்வம் மட்டும், இன்னும் நீ படிக்கணும், உனக்கு படிப்பு போதாது, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கணும் என்ற எண்ணமோ என்னவோ அவர்கள் அப்படி செய்து விட்டார்களாம். அதற்கு பிறகு கல்விக்கூடத்திலே 3 தரம் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எடுத்தவர்களுக்கு. இப்படி கொடுக்கும் பொழுது தேர்டு எடுத்தவர்களுக்கு முதல் கொடுக்கிறார்கள். முதல்ல தேர்டு எடுத்தவர்களுக்கு பரிசு கொடுக்கும் பொழுது எல்லாரும் கைத்தட்டுறாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் எழுந்து நின்று கைத்தட்டுறாங்க. அவன் பெற்றோர்களை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அதே போன்று இரண்டாவது தரம் எடுத்தவனுக்கு 2வது பரிசு கொடுக்கப்படுகிறது. அவனுடைய பெற்றோர்களும் பார்க்கிறார்கள், சக மாணவர்கள் மாணவிகள் எல்லோரும் பாராட்டுகிறார்கள். இவன் என்ன செய்கிறான்? முதல் தரத்தில் உள்ள இந்த மாணவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு முதல் தரமாக பரிசு கொடுக்கப்படுகிறது. இப்படி பரிசு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவனுடைய பார்வை கதவின் பக்கம் இருக்கிறது. கேட் பக்கத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன பார்க்குறான்? அம்மாவும் அப்பாவும் வர்றாங்களா, நம்முடைய பெற்றோர்கள் வர்றாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பெற்றோர்களுக்கு அழைப்பு கொடுத்தான், ஆசிரியர்களும் அழைப்பு கொடுத்தார்கள், கல்விக்கூடத்திலிருந்தும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட இருவர்களும் வரவில்லை. அவனுடைய பார்வை அப்படியே திசை திரும்பி அப்படியே ப்ரைஸை வாங்குறான். பெற்றோர்கள் வரவில்லையே என்று வருகிறான். எல்லா மாணவர்களும் கைத்தட்டுகிறார்கள். ஆனால் அவன் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே ஒரு சேரில் போய் உட்கார்ந்துறான். உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுகிறான். 2வது மதிப்பெண் எடுத்தவன், 3வது மதிப்பெண் எடுத்தவர்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் வந்து சந்தோஷப்படுத்தினார்கள். ஆனால் எனக்கு என் பெற்றோர் வந்து என்னை பாராட்டவில்லையே என்று பாராட்டை எதிர்பார்க்கக்கூடிய அந்த வயதில் அடைந்திருக்கக்கூடிய அந்த மாணவனுக்கு அந்த பாராட்டு கிடைக்கவில்லை, அந்த குழந்தைக்கு பாராட்டு கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு வீட்டுக்கு செல்கிறான். வீட்டில் கொண்டு போய் அந்த ப்ரைஸை கொடுக்குறான். கொடுத்தவொடனே நம்ம பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? இது என்ன டப்பா, 10 ரூபா டப்பா தானே, தூக்கி கீழே போடு, இந்த டப்பாவுக்கு தான் நீ படிச்சியாக்கும், நீ படிச்சு நல்லம்மா அப்போ பெரிய அங்கேருந்து டப்பா எடுத்துகிட்டு வந்துட்டான், இந்த டப்பா வச்சு என்ன செய்கிறது என்று அந்த பரிசு பொருள் வந்து சிறிதாக இருந்தாலும் விலை மதிக்கத்த குறைவாக இருந்தாலும் அது ஒரு மிக மதிப்பு வாய்ந்தது, எந்த இடத்தில் கொடுக்கப்படுகிறது, எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை பெற்றோர்கள் உணர்வதில்லை.
அந்த குழந்தையை பாராட்டுவதற்கு பதிலாக அந்த பொருளின் தரத்தை சொல்லி அந்த குழந்தையை மட்டம் தட்டி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலை அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்பட்டதினால் அவனுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்த விஷயம் என்ன? நாம் இனிமேல் உருப்பட மாட்டோம், நாம் எதற்கும் தகுதியற்றவர்கள், நம்முடைய தகுதி எதற்கும் உருப்படாது என்பது அவனுடைய ஆழ் மனதில் பதிந்ததினால் அவனை அறியாமலேயே அவனுக்கு 20 வயது நெருக்கத்திலே அவனுக்கு என்ன ஒரு பதட்டம் ஏற்படுகிறது? நாம் திருமணத்திற்கு லாய்க்கு இல்லை, திருமணத்திற்கு நாம் தகுதியற்றவர்கள் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டதின் காரணமாக திருமணம் என்ற பேச்சை எடுத்ததுமே நாம் இதற்கு தகுதியற்றவர்கள் அல்லவா, நாம் ஏன் இதை எப்படி செய்வது, நமக்கு தேவையில்லை என்ற ஒரு பதட்டம் அவனை அறியாமலேயே ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு உண்டான சிகிச்சைகளை அவருக்கு கொடுக்கிறார்கள் உளவியல் மருத்துவர்கள். ஆக இதில் நான் என்ன சொல்கிறேன் என்றால், 3 வயதில் 7 வயதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதிப்பு உங்களுடைய குழந்தைக்கு, நாம் பெற்றெடுத்த அந்த குழந்தை 20 வயதல்ல 40 வயதானாலும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகும், 60 வயதானாலும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகும். நாம் 3 வயதில் செய்த அந்த குற்றம், நாம் குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கும்போது அந்த செய்த குற்றம், நம்முடைய குழந்தையை அது தாயாக இருக்கும்போது அப்போதும் அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே தான் இந்த பருவத்திலேயே அந்த குழந்தைகளை முறையாக வளர்க்க வேண்டும். ஆக 11 வயதிலிருந்து 16 வயது வரை நாம் செய்ய வேண்டியது, அந்த குழந்தைகளிடத்திலே பாராட்டுதலே அந்த குழந்தைகள் எதிர்பார்க்கிறது, பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். பாராட்டுவதன் விதமாக சில விஷயங்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசு பொருட்கள் போன்று கொடுக்க வேண்டும். நன்றாக நீ எடுத்திருக்கிறாய் என்ற ஆர்வம் ஊட்ட வேண்டும். ஆர்வம் மூட்ட தான் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மடமை குறைந்து அறிவு அதிகரிக்கும். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சோம்பல் குறைந்து அவர்களிடத்தில் என்ன செய்யும்? அவர்களிடத்தில் வேகம், ஆற்றல் அதிகமாகும். பொதுவாகவே கணவன் மனைவி விஷயத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, லா யஃபிர்கு முஃமினன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா குலுகன் அவ் ரதிய மின்ஹா ஆகர். ஒரு குணம் அவளிடத்தில் நல்ல குணமாக இருக்கும், அது அல்லாதவைகள் நிறைய அவைகளிடத்தில் இருக்கும் என்றாலும் கூட எது நல்ல குணம் இருக்கிறதோ அந்த குணத்தை வைத்து அவளை நீ என்ன செய்து கொள், இன்பம் அடைந்து கொள், சந்தோஷம் ஆக்கிக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே. அதே போன்று சில விஷயங்களை நம்முடைய குழந்தை அறிவுபூர்வமாக செய்யும், சுறுசுறுப்பாக செய்யும், தெளிவான ஒரு முடிவை எடுக்கும், வெற்றிகரமாக சில விஷயங்களை செய்து முடிக்கும். அப்படி இருக்கும் பொழுது மடமையான விஷயங்களை சுட்டி காட்டாமல் அவர்களை எப்படி பண்படுத்தி அந்த விஷயத்தை சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லி, நீ நல்ல அறிவான பிள்ளைதான், ஆற்றலாக செய்யக்கூடியதான், இந்த ஒரு தவறை மட்டும் செய்து விட்டாய், பரவாயில்லை, இனிமேல் இந்த தவறு உன்னிடத்தில் இருக்காது என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி அப்போதும் அவர்களை நாம் பாராட்டுவோமேயானால், அவர்களிடத்தில் மடமைத்தனம் இருக்கும் பொழுது மடமைத்தனத்தை சுட்டி காட்டாமல் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவுபூர்வமான விஷயத்தை சுட்டி காட்டி, இந்த விஷயத்தை மட்டும் நீ நீக்கிக்கொள் என்று சொல்லி அவர்களை நாம் பாராட்டி நல்ல நிலையில் கொண்டு வருவோமேயானால் அவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை சுகமானதாக அமையும். இந்த வயதிலே நாம் கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டால் அவர்களுடைய எதிர்காலம் நாளுக்கு நாள் இல்லை காலம் காலமாக பாதிப்புக்குள்ளாகுவதோடு மட்டுமில்லாமல் நமக்கும் அது ஒரு பெரிய சுமையாக மாறிவிடும். நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பொறுப்பில் குறைபாடு உள்ளவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். எனவே அருமையானவர்களே, கவனம் செலுத்த வேண்டிய இந்த வயது 11 வயதிலிருந்து 16 வயது வரை பாராட்டுதல்களையும் புகழ்தலையும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த வயது. இந்த வயதிலே அந்த குழந்தைகளை அதிகம் பாராட்டி அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து சந்தோஷப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களை நாம் வளர்ப்போமேயானால் அவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை வளர்ப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நிகழ்ச்சியிலே இதனுடைய தொடர்களை நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எங்கே நான் சென்று தேடுவேன் எங்கள் முஹம்மது முஸ்தபா, எங்கே நான் சென்று தேடுவேன் எங்கள் முஹம்மது முஸ்தபா, இங்கே அவர் புகழ் பாடுவேன் இரசூல் முஹம்மது முஸ்தபா, இங்கே அவர் புகழ் பாடுவேன் இரசூல் முஹம்மது முஸ்தபா. பாலைவனத்து வெண் மண்ணிலா, பாலைவனத்து வெண்மண்ணிலா, பேரிச்சை மாமர நிழலிலா,
பாலைவனத்து வெண் மண்ணிலா பேரிச்சை மாமர நிழலிலா சோலையிலா மலை புதரிலா சோலையிலா மலை புதரிலா சொர்க்கமெனும் இன்ப வீட்டிலா சோலையிலா மலை புதரிலா சொர்க்கமெனும் இன்ப ஊற்றிலா எங்கே நான் சென்று தேடுவேன் எங்கள் முஹம்மது முஸ்தபா இங்கே அவர் புகழ் பாடுவேன் இரசூல் முஹம்மது முஸ்தபா பாரில் அரேபிய நாட்டிலா பாரில் அரேபிய நாட்டிலா பரந்த இவ்வூலோக ஊரிலா பாரில் அரேபிய நாட்டிலா பரந்த இவ்வூலோக ஊரிலா கூறும் எங்கோனின் காபாவிலா கூறும் எங்கோனின் காபாவிலா குழந்தையாம் என் சிறு நெஞ்சிலா கூறும் எங்கோனின் காபாவிலா குழந்தையாம் என் சிறு நெஞ்சிலா எங்கே நான் சென்று தேடுவேன் எங்கள் முஹம்மது முஸ்தபா இங்கே அவர் புகழ் பாடுவேன் இரசூல் முஹம்மது முஸ்தபா ஒட்டகம் மேல் சென்று பார்க்கவா ஒட்டகம் மேல் சென்று பார்க்கவா ஓடும் பரீரதம் ஏறவா ஒட்டகம் மேல் சென்று பார்க்கவா ஓடும் பரீரதம் ஏறவா அட்டத்திக்கில் வலம் ஏகவா அட்டத்திக்கில் வலம் ஏகவா ஆபீதீன் மக்கம் போகவா அட்டத்திக்கில் வலம் ஏகவா அடியேனும் மக்கம் போகவா எங்கே நான் சென்று தேடுவேன் எங்கள் முஹம்மது முஸ்தபா இங்கே அவர் புகழ் பாடுவேன் இரசூல் முஹம்மது முஸ்தபா எங்கே நான் சென்று தேடுவேன் எங்கள் முஹம்மது முஸ்தபா எங்கள் முஹம்மது முஸ்தபா இரசூல் நபி எங்கள் முஸ்தபா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.